ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஜீவகாருண்யம். துணைத் தலைப்பு பிணத்தை தின்பது. உலகம் முழுவதும் மனிதர்கள் இப்போது பிணப்பிரியர்களாக காணப்படுகிறார்கள். நாம் ஆகாரம் சாப்பிடுவது எதற்கு? உயிர் வாழ்வதற்காக. ஆனால் இன்று உலகத்தில் உயிரோடிருப்பவர்கள் உண்டா? இல்லை. காரணம் என்னவென்றால் எல்லோரும் இறந்து போகிறார்கள். உயிரோடு இருப்பதற்காகவே நாம் ஆகாரம் சாப்பிடுகிறோம் என்றால் இறந்து போவதற்கு இடமில்லை. ஆதலால் இப்போது உயிர் வாழ்வதற்குள்ள ஆகாரத்தை யாரும் சாப்பிடுவதில்லை என்று தெளிவாகிறது. உயிர் வாழ்வதற்குள்ள ஆகாரம் அன்னமாகும். அன்னம் உட்கொண்டால் இறக்க மாட்டார்கள். அன்னம் என்றால் சோறு அல்ல. அச்நாதீதி அன்னம். அசனம் முதலான அன்னம், அதாவது அசித்தல், பசித்தல், தெகித்தல், பட்சித்தல் என பாசக அன்னம் 4 விதம். அது எப்படி என்றால் அசிப்பதற்கும், அதாவது எரிவதற்கும், பசிப்பதற்கும், அதாவது கொதிப்பதற்கும், தெகிப்பதற்கும், அதாவது வேகுவதற்கும், பட்சிப்பதற்கும், அதாவது உண்பதற்கும் இயல்வதே அன்னம். அதுதான் வாயு. அதைத்தான் அருந்த வேண்டும். அதை அருந்தினால் இறக்க வேண்டியது வராது. புலால் தின்பவர்களை விட புலால் தின்னாதவர்களுக்கு எவ்வளவோ தீரம், அதாவது தீரதை கூடுதலாக இருக்கிறது. தீரம் என்றால் என்ன? தீரம் என்றால் எவரையும் தோற்கடிக்கும் பலம் என்றுதான் நினைப்பு. அது உடல் பலம் அல்ல, அது குரோதமாகும். அந்த குரோதத்திற்கு காரணம் தீரம் இல்லாததனாலாகும். தீரம் என்றால் நமக்கு ஏற்படும் எல்லா துன்பங்களையும் சாந்தத்துடன் பொறுத்து தன் லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான். அப்படியல்லாமல் தன் நலத்திற்கு வேண்டி பிறரை துன்புறுத்துவது அல்ல. இந்த குணம் யாரிடத்தில் காணப்படுகிறது? ஒரு காட்டில் புலால் தின்பதும் புலால் தின்னாததுமான பல பிராணிகள் உண்டு. அவற்றை பரிசோதிக்கலாம். சிங்கம், கரடி, புலி முதலிய புலால் தின்பவை. யானை, குதிரை, மான் முதலிய புலால் தின்னாதவற்றை விட எவ்வளவோ கொரூர குணமுள்ளவையாக காணப்படுகின்றன. அதுவும் அல்லாமல் மனிதர்களிடையிலும் புலால் உண்பவர்களையும் புலால் உண்ணாதவர்களையும் காணலாம். அவர்களுள் புராதன பிராமணர்களை பார்க்கவும். ஒருவன் அடிக்க வந்தால் அவர்கள் சாந்தமாக ஒதுங்கி போகிறார்கள். ஹா, இவர்கள் எவ்வளவு பயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று புலால் உண்போர் கேலி செய்கிறார்கள். ஆனால் புராதன பிராமணர்களோ அடிபட்டாலும் எவ்விதமான குரோத மனப்பான்மையும் இல்லாமல் சாந்தமாக போய்விடுகிறார்கள். பயங்கரமான வெயிலில் எவ்வித பாவபேதமும் இல்லாமல் காயத்ரி முதலிய ஜபங்களை செய்து முடிக்கிறார்கள். அதாவது புலால் உண்பவன் ஒருவனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அந்த இடத்தில் ஒரு பிராமணன் அசையாமல் செய்து முடிக்கிறான். அவனுடைய சகிப்புத்தன்மையே, அதாவது பொறுமையே அதற்கு காரணம். சகிப்புத்தன்மை என்ற உண்மையான தீரம் பிராமணர்களிடம் அமைந்திருக்கிறது. அவர்கள் புலால் உண்ணாமல் இருப்பதுதான் இதற்கு காரணம். புலால் தின்பவர்களிடத்தில் ஒருபோதும் இந்த குணத்தை காண முடியாது. புலால் தின்னாதவர்களுக்கு இந்த குணங்கள் உண்டாவதற்கு காரணம் என்னவென்று ஆலோசிக்கலாம். ஒரு பிரேதத்தை, அதாவது பிணத்தை எவ்வளவு நாள் பாதுகாக்க முடியும்? தவிர்க்க முடியாமல் ஒரு நாள் கழிந்தால் நாற்றம் எடுக்கிறது. அதன் பக்கத்தில் மட்டுமல்ல, வீட்டினுள் நிற்பதற்கு கூட முடியாமல் ஆகிறது. அதற்கு காரணம் என்ன?
உயிர் இருந்தபோது சுத்தமாக இருந்த இரத்தம் இறந்ததும் கெட்ட நாற்றமும் விஷமயமுமான கெட்ட நீராக ஆனது. அந்த கெட்ட நீரிலிருந்து புழுக்கள் உண்டாகி பிணத்தை முழுவதும் தின்று இல்லாமல் ஆக்குகிறது. அவ்விதமுள்ள விஷத்தை அருந்தியதனால் ஆகும் கெட்ட வாடைகள் விட்டு போகாதது. அந்த கெட்ட குணங்கள் வழியாக நம்மில் இருக்கின்ற உயிர் அதோகதியாகி நாசமாகி போகிறது. ஒரு செடியாகட்டும், அதை முறித்தெடுத்தால் மீண்டும் முளைக்கிறது. அதுவுமல்லாமல் காய்கறிகளை பல நாள் வைத்து பாதுகாத்தாலும் பிணம் போல கெட்ட நாற்றமுள்ள விஷப்பொருள்களாக மாறுவதில்லை. காரணம் அவற்றில் வித்தாகிய உயிர் அமைந்து இருப்பதாலாகும். அப்படியாகிய உயிர், அதாவது வித்துக்கள் அமைந்திருக்கும் தாவரங்களை மட்டும் அருந்தியதால்தான் கெட்ட குணங்கள் பாதிக்காமல் தீரனாக சாந்தமாக பிராமணனை நாம் காண்பதற்கு காரணம். ஆத்ம நமஸ்காரம்.